சிஏ கஷ்டம், இதை படிக்காதீங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா, அப்போ எம்பிபிஎஸ் ஈஸியாக இருக்குமா, அதை படிக்க சொல்லலாமா? இல்லை இன்ஜினியரிங் ஈஸியாக இருக்குமா, அதை படிக்க சொல்லலாமா? இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருக்குமா, அப்போ அவங்கள அதை படிக்க சொல்லலாமா? இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஒரு சேலஞ்சிங்கான சிலபஸ். என்ன ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி கோர்சஸ் என்ன காரணம்னா, இந்த கோர்சஸ் நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, நிறைய பேரோட சாய்ஸ் அதுதான் இருக்கும். இப்போ ஒரு வேளை ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ ஒரு சோஷியாலஜி இந்த மாதிரி ஒரு பிஏ சம்மந்தப்பட்ட எடுத்துனா எந்த வீட்லையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விட மாட்டாங்க. சிஏ படிக்கும்பொழுது நீங்கள் கேர்ஃபுல்லாக படிக்கலன்னா, நீங்கள் எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அக்கௌண்டிங் ஆடிட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களோ அந்த கம்பெனி வந்து மூட வேண்டிய நிலைமைக்கு நீங்களே கொண்டு போயிடுவீங்க. இல்லை, அந்த பிகாம் கஷ்டம்னு சொல்கிற பசங்க வந்து நிச்சயமாகவே அவங்க சரியாக படிக்கலன்னு தான் அர்த்தம். இல்லை ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் அதுக்கான கோச்சிங் கிடைக்கலன்னு தான் அர்த்தம். ஏன்னா பிகாம் சிலபஸ் மாதிரியான ஈஸியான சிலபஸ் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதே ஏஜ் குரூப்பில் ரொம்ப டஃப்பான சிலபஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்கன்றதான் என்னுடைய வருத்தமான ஒரு. எம்பிபிஎஸ்லையும் பிஇலையும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து சிஏ கோர்சஸில் இருக்குது. ஈவன் சிஎம்ஏலையும் இருக்குது. அது என்னென்னா, எம்பிபிஎஸ் நான் 3 வருஷம் படிக்கிறேன், ஏதோ ஒரு ரீசனுக்கு எனக்கு பிரேக் எடுக்கிறேன், என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, ஜாபுக்கு போக முடியுமா, இல்லை நான் டாக்டர்னு சொல்லிக்க முடியுமா, இல்லை நான் செமி குவாலிஃபைட் டாக்டர்னு சொல்ல முடியுமா? எதுவுமே முடியாது, ரைட்? ஈவன் எனக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே எனக்கு கிடைக்காது. அதே நிலைமை தான் இன்ஜினியரிங்லையும். நான் ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ முடிச்சுட்டு ஐம் செமி குவாலிஃபைட் இன்ஜினியர்னு சொல்ல முடியுமானா அதுவுமே முடியாது, ரைட்? ஆனால் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் இதை உருவாக்குனதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காகவே. எப்படி வந்து ஒரு 1000 பேருக்கு ஒரு டாக்டர் ஒரு ஊரில் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம பேசிக்கிறோமோ, அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கோ, அதே மாதிரி தான் இத்தனை ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு இத்தனை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்கணும். ஸோ அவங்க இருந்தால் தான் அந்த ஆர்கனைசேஷனை ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போகிறதுக்கும், அவங்க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை பிஸ்னஸ் ஓனர்ஸ் கரெக்டாக தெரிஞ்சுக்கிறாங்க. எஸ், ஹலோ சார், வணக்கம். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பயங்கர சம்மரில் 2 விதமான குழப்பத்தில் மக்கள் ரொம்ப ஈடுபடுவாங்க. ஒன்று வெயிலால் ஏற்படுற குழப்பம், இன்னொன்று தங்களுடைய பசங்களுக்காக என்ன படிக்கலாம், அடுத்து என்ன படிக்க வச்சா இவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும், இல்லை என்ன மாதிரியான ஒரு ஸ்கோப் இருக்குன்னு. முன்னாடிலாம் சொல்லுவாங்கள்ல, சக மாணவர்கள் கூட பயங்கரமாக போட்டி போட வேண்டியது இருக்கும். நல்லா படிக்கிறானா நீ இன்னும் நல்லா படிக்கணும். ஆனால் இப்போ வெறும் மாணவர்கள் கூட மட்டும் இல்லை, ஏஐ கூட போட்டி போடணும், அடுத்து வர டெக்னாலஜி கூட போட்டி போடணும். அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஒரு போட்டியான உலகம் இருக்குல்ல, அதில் என்ன படித்தா வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் படித்தாவே வேலைன்ற மாதிரி ஒரு கட்டம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இன்ஜினியரிங் கோர்ஸே எடுக்க மாட்டாங்க, எல்லாமே ஆர்ட்ஸ் பக்கம் போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேரியண்ட்டாக இருக்குது. இன்னும் வெளியில் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகாத கோர்ஸ்லாம் நிறைய படிக்கணும்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் குறிப்பிட்ட சில கோர்ஸ் பற்றி உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் யூஆர் லைக் நீங்கள் அதில் நல்ல ஒரு வெல்விஷர் பயனராக இருக்கிறதால. பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி கோர்சஸ் என்ன காரணம்னா, இந்த கோர்சஸ் நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, நிறைய பேரோட சாய்ஸ் அதுதான் இருக்கும். இப்போ ஒரு வேளை ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ ஒரு சோஷியாலஜி இந்த மாதிரி ஒரு பிஏ சம்மந்தப்பட்ட எடுத்துனா எந்த வீட்லையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விட மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, பிகாம் படித்தா வாழ்க்கையில் சூப்பராக இருக்கலான்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பிகாம் படித்தாலும் டக்குன்னு வேலை கிடைக்கும், ஆனால் மனசுக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்குமான ஒரு கொஷின் மார்க் தான். டக்குன்னு நம்ம எம்பிஏ பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை செகண்ட் டிகிரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஸ்கோப்பாக என்னவா இருக்குது சார்? சரி, இப்போது பிகாம் முடித்த பிறகு என்ன வேலை பண்ண போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சவங்க வந்து ஒரு அக்கௌண்டிங் ப்ரொஃபைலுக்கு போவாங்க. இது வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிகாம் அப்படின்றது ஒரு அக்கௌண்டன்ட்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ இப்போ ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. பிகாம் முடிச்ச உடனே எனக்கு என்ன வேலை கிடைக்க போகுது, ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், நீங்களே சொன்னீங்க ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னீங்க. மனசுக்கு பிடிச்ச வேலைன்றதை விட எனக்கு தேவையான அளவுக்கு அந்த வேலை சம்பளத்தை கொடுக்குமா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்ன எதிர்பார்க்கிறனோ அந்த ப்ரொஃபைல் கிடைக்குமா, கிடைக்காது. நான் எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்குமா, கிடைக்காது. நான் எதிர்பார்க்குற சம்பளம் அப்படின்றது வந்து ஒன்று இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை என்னுடைய குடும்ப தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நான் சம்பாதிச்சு தான் ஆகணும், அது வந்து என்னோட கடமை. அந்த சம்பளம் எனக்கு கிடைக்குமா, அதுவும் கிடைக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் என்னுடைய கரியர் வந்து செக்யூர்டாக இருக்குமானா அதுவும் கிடைக்கிறதில்ல. இப்போ இந்த அக்கௌண்டிங் ப்ரொஃபைலில் இருக்க ட்ரெண்டே வந்து டோட்டலாக மாறிடுச்சு. அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, முன்ன இருந்த அக்கௌண்டன்ஸ் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் அக்கௌண்டன்ஸ்னும் இப்போ இருக்கிற அக்கௌண்டன்ஸ் நம்ம வந்து மாடர்ன் அக்கௌண்டன்ஸுமே பிரிச்சிடலாம். இப்போ வேலை நிறைய இருக்குது, நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனருமே மீட் பண்ணி கேளுங்களா, சார் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு அக்கௌண்டன்ட் வேணும்னு சொல்லுவாங்க, நல்ல அக்கௌண்டன்ட் வேணும்னுவாங்க. நிறைய பேரை மீட் பண்ணுறேன் சார், நான் எதிர்பார்க்குற குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இல்லைன்னுவாங்க. அப்படி என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கையில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓல்டு ஏஜில், அதாவது ட்ரெடிஷ்னல் அக்கௌண்டன்ஸ் பண்ணிட்டு இருந்த வேலை என்னென்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் அ ஸ்கோர் கீப்பர் மாதிரி. ஒரு பிளேயர் ஆடி முடிச்ச பிறகு அவர் வின் பண்ணிட்டாரா, எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்கிறாருன்றதை நோட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. ஆனால் இதே ப்ரொஃபைலாக அக்கௌண்டன்ஸ் பண்ணும்பொழுது ஒரு வருமானம் வந்துருச்சா அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும்,
செலவு நடந்துருச்சா அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, இப்போ லாபத்தில் இருக்கா நஷ்டத்தில் இருக்கா, இதை வந்து அவங்க ரிப்போர்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு ரியாக்டிவ் அக்கௌண்டண்ட்டாக ஒரு வேலை முடிஞ்ச பிறகு அதனுடைய ரிசல்ட்டை வந்து நோட் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறது, இல்லைனா ஒரு சாஃப்ட்வேரில் ரெக்கார்ட் பண்ணுறது. ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் அக்கௌண்டன்ஸோடைய ப்ரொஃபைலே வேறு, பிஸ்னஸ் ஓனர்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன் மொத்தமாக மாறிடுச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அக்கௌண்டண்ட்டாக நடந்த செலவை நீ வந்து நோட் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அதாவது அதை மட்டும் நீ செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்கோர் கீப்பர் மாதிரி இருக்க வேண்டாம். அதுக்கு நிறைய டூல்ஸ் வந்துருச்சு, சாஃப்ட்வேர் டூல்ஸ் வந்துருச்சு, ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. நீங்கள் டிக்டேட் பண்ணாவே உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து சாஃப்ட்வேர் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருன்ற மாதிரிலாம் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்து கையில் ஒரு மொபைல் வச்சுட்டு ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்தாவே ஓரளவுக்கு அவங்களோட ரெக்கார்டிங் ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். அப்போ ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலையே கிடையாது. ஸோ அப்போ அது ஒரு ப்ரொஃபைல், பேசிக் அக்கௌண்ட்ஸ் ஜூனியர் அக்கௌண்டன்ட் ப்ரொஃபைலே போயிடுது அந்த இடத்துலேருந்து. ஸோ அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, நான் கம்பெனி ஆரம்பிக்கும் போதுலேருந்தே எனக்கு ஒரு பிளானிங் வேணும், ஃபைனான்ஷியல் பிளானிங் வேணும், எனக்கு ஒரு பட்ஜெட் பற்றி நான் பேசணும், எனக்கு வந்து ஃபோர்காஸ்ட் வேணும், என்னோட டேர்ன் ஓவர் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்னோட எக்ஸ்பென்சஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்குது, அதில் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது, வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது, இதுக்கு ரிலவெண்ட்டான டேக்ஸ் டொமைன்ஸில் நான் என்னென்னலாம் ஒர்க் பண்ணணும், ஈவன் கம்பெனி ஃபார்ம் பண்ணும்போது இருக்கிற சின்ன சின்ன டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸை கூட அக்கௌண்டன்ஸ் எடுத்து பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் ஆடிட்டர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் இப்போ வந்து இது எல்லாமே அக்கௌண்டன்ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய கேப் இருக்குது. எம்ப்ளாயர்ஸ் கிட்ட, பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிட்ட, உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற விஷயங்களே வேறன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா +2 ஒரு 9 லட்சம் பேர் ஒரு வருஷமும் முடிச்சுட்டு வராங்க. சிபிஎஸ்சியில் ஒரு 1 லட்சம் பேர் படிக்கிறாங்க. மொத்தமாக ஒரு 10 லட்சம் மாணவர்கள் வந்து +2 முடிக்கிறாங்கன்னா அதில் ஆல்மோஸ்ட் 2 லட்சம் பேர் பிகாம் படிப்பு எடுத்து படிக்கிறாங்க. இல்லை அதுக்கு ரிலேட்டடான காமர்ஸ் ரிலேட்டடான அலைட் சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்து படிக்கிறாங்க. இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் ஒரு பிஸ்னஸ் ஓனரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் அவுட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி இந்த அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் டொமைனில் இருக்கிற அந்த ஒர்க் ப்ரொஃபைலுக்கு தேவையான குவாலிட்டிஸ் அவங்க கையில் இருக்கிறதில்ல. இதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பிகாம் அப்படின்ற லெவலோடு நிறுத்திக்காம கூடவே ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனும் அவங்க கெயின் பண்ணணும். காமர்ஸ் ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ரொம்ப சிம்பிள். சிஏ, சிஎம்ஏ இல்லைனா சிஎஸ், இது 3 தான் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். அதாவது பயாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பிபிஎஸ் ஒரு ட்ரீம் கோர்ஸ். இதே மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஜினியரிங், பிடெக் அப்படின்றது ஒரு ட்ரீம் கோர்ஸ். அதில் இன்னும் ஒரு டெப்த்தாக போனோம்னா அவங்க வந்து ஐஐடியில் சேர போகிறாங்களா, அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இல்லை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பெசிஃபிக்காக கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் தான் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிறது சிஏ, சிஎம்ஏ இல்லைனா சிஎஸ். இந்த 3 ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுமே என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்க்கு, காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஒரு செக்யூர்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, செக்யூர்ட் கெரியர் ஆப்ஷனை கொடுக்குது. ரைட்? இந்த செக்யூர்ட் கெரியர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்க்குற சம்பளம். அதாவது எல்லாருடைய ட்ரீம் என்ன இருக்குது, நான் பிகாம் படிச்சிருக்கேன், பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, இல்லை என் கூடவே +2 சயின்ஸ் படித்தோம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், அவன் சேலரி என்ன, என் சேலரி என்ன, அவன் வந்து எந்த மாதிரியான ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறான், நான் ஒரு எஸ்எம்இல ஒர்க் பண்ணுறேன், ஸோ அவன் வந்து அப்ராட் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எனக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை அப்படின்ற பல ஏக்கங்களுக்கு ஒரு பதில் தான் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிகாம் மாதிரியான நார்மல் கிராஜுவேஷனை மட்டும் படிக்காமல் கூடவே ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் படித்தாதான் நல்ல சம்பளத்தோட நல்ல ஆர்கனைசேஷனில் செக்யூர்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாத்தையும் ஸ்விஃப்டாக எதிர்பார்க்குறாங்க. எனக்கு பொறுமையாலாம் நான் இதை முடிச்சு, நான் ஃபஸ்ட்டு ஒரு டிகிரியை முடிச்சுட்டு திரும்ப நான் சிஏ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஃபவுண்டேஷன் முடிச்சு இன்டர்மீடியட் முடிச்சுட்டு எப்போங்க ஃபைனல் முடிக்கிறது? என்ன ஒரு வயசுக்குள்ளே கரெக்டாக ஒரு +2ல் ஆரம்பிக்கிறான், இல்லை +2 படிக்கும் போதே ஆரம்பிக்கிறான்னு வைங்க, எந்த ஒரு வயசில் கரெக்டான ஒரு கோச்சிங்கோடு இருக்கும்போது அவன் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ஆகலாம், ஒரு ஆடிட்டராக? ரைட். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழகாக பிளான் பண்ணலாம். இப்போ +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன். நான் +2 முடிச்சாச்சு அப்படின்னா சிஏ தான் படிக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா, +2 முடிச்ச உடனே ஃபவுண்டேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ஃபவுண்டேஷன் முடிச்ச பிறகு இன்டர்மீடியேட் முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங், அதுக்கப்புறமா ஃபைனல்ஸ் அப்படின்ற ஸ்டேஜ் நான் முடிக்கணும்னா ஒரு 4.5 to 5 வருஷம் ஆகும். அப்போ என்ன ஆகுது, எனக்கு ஒரு 22 வயசுக்குள்ளே நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிகாம் படிச்சுட்டு சிஏ படிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப தப்பான ஒரு மெத்தட். இது என்ன பண்ணுது, 3 வருஷம் +2 முடிச்ச பிறகு நீங்கள் பிகாம்க்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 20 வயசு ஆன பிறகு திரும்பவும் நீங்கள் வந்து பிகாம் முடிச்சிருக்கீங்கன்றதுனால உங்களுக்கு ஃபவுண்டேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. திரும்பவும் நீங்கள் இன்டர்மீடியேட் படிச்சுட்டு 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் முடிச்சு ஃபைனல்ஸ் முடிக்கிறதுக்கு 24 வயசு ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த மெத்தட்லேயே அவங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் வேஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து +2 முடிச்சுட்டு டேரெக்டாக சிஏக்குள்ளே போங்க. அப்படி இல்லையா பிகாம் அண்ட் சிஏ பேரலாக படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரே நேரத்தில் படிங்க.
ஸோ இப்போ நான் வந்து நிறைய பேர் எனக்கு பிகாம் படிக்கணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிகாம்க்கு என்ரோல் பண்ணும்பொழுதே கூடவே இன்டெகிரேட்டடாக இந்த கோர்சஸ் படிக்க முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் வந்து பிகாம் படிக்கும் பொழுதே சிஏ படிக்கிறதா தான் இன்டெகிரேட்டடாக படிக்கணும். இன்டெகிரேட்டடாக என்னென்னா ஒரே இன்ஸ்டியூட்டில் ஒரே டைமில் இதுக்கான கோச்சிங் எடுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்ததுன்னா சீக்கிரமாக நீங்கள் வந்து சிஏவோட இன்டர்மீடியட்டோட சேர்த்து பிகாம் இருக்கு. இப்போ நாங்கள் எங்களுடைய ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ்லையுமே இந்த ஒரு பேட்டர்னை தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷனில் பிகாம்க்கான டிகிரி காலேஜ் ரன் பண்ணும்பொழுது இங்கே நார்மலாக டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும் வெளியில் வரக்கூடாது. வெளியில் வரும்போது அவங்க ஒரு ப்ரொஃபஷனலாகவும் வெளியில் வரணுன்றதை என்ஷூர் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாம்க்கு என்ரோல் பண்ண உடனே கூடவே அவங்க சிஏசிஎம்ஏக்கும் என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். எய்தர் சிஏ ஆர் சிஎம்ஏ. ஸோ இப்போ என்ன ஆகுது, பிகாமோட ஃபர்ஸ்ட் இயரில் அவங்க பிகாம்க்கான சிலபஸையும் படிச்சுக்கிட்டே ஃபவுண்டேஷனுக்கான சிலபஸையும் படிப்பாங்க. என்ன ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் 2 பேப்பர் வந்து பிகாம்க்கும் சிஏ ஃபவுண்டேஷனுக்கும் மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவங்களுடைய 40% டைம் வந்து அவங்களுக்கு மிச்சமாகுது. செகண்ட் இயர் படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, பிகினிங்லேயே அவங்கள ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுத வச்சுருவோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும். இந்த கான்ஃபிடன்ஸோட செகண்ட் இயர் ஜேர்னியில் அவங்களுடைய இன்டர்மீடியட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, செகண்ட் இயர் பேப்பருக்கும் இன்டர்மீடியட் பேப்பருக்கும் ஒரு 40% மேட்ச் ஆகிடுது. அப்போ அவங்களுடைய டைம் வந்து சேவ் ஆகுது. இது வந்து தனித்தனியாக டீச் பண்ணுற பேட்டர்ன் கிடையாது. நீங்கள் காலையில் காலேஜில் படிங்க, ஈவினிங் வந்து சிஏக்கு தனியாக கோச்சிங் எடுத்துக்கோங்கன்னு கிடையாது. காலேஜ் படிக்கிற அதே டைமில் 6 hours பிகாம் ப்ளஸ் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோடைய கோச்சிங்கும் சேர்த்து கொடுக்குறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ப்ரொஃபஸர்ஸையுமே நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, நார்மலாக பிகாம் காலேஜஸில் வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து பிஜி அண்ட் பிஹெச்டி குவாலிஃபிகேஷனில் இருப்பாங்க, ஆர் பிஹெச்டி குவாலிஃபிகேஷனில் இருப்பாங்க. இப்போ எங்களுடைய காலேஜில் நாங்கள் எப்படி வந்து ஃபேக்கல்டிஸை சூஸ் பண்ணியிருக்கோம்னா, பிஹெச்டி குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் சிஎஸ்சிஎம்ஏ முடிச்சவங்களை வந்து நம்ம வந்து ஃபேக்கல்டிஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு பாடம் நிறுத்துகிற கெப்பாசிட்டி இருக்கும். ஆஸ் வெல் அஸ் சிஏசிஎம்ஏவுடைய ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு இந்த எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு கோச்சிங்கை வந்து பேரலாக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்மீடியட்டோட எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட்டு அடுத்து அவங்களுக்கு தேவையான ஸ்கில் செட், இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்டிங் டொமைனில் ஒர்க் பண்ணணும்னா எம்எஸ் ஆஃபீஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், டேலி நல்லா தெரிஞ்சிருக்கணும், சில ஏஐ டூல்ஸ் வந்து இப்போ ரொம்பவே முக்கியம். அண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எல்லா ஸ்கில்ஸையுமே நம்ம கொடுக்கும்போது தேர்ட் இயர் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிகாம் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியோட சர்டிஃபிகேட் ஆஸ் வெல் அஸ் பிகாம் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியோட டிகிரி ப்ளஸ் அவங்க கையில் சிஏ இன்டர்மீடியட் முடித்த செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனும் இருக்கும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, டைம் வந்து நிறைய சேவ் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சந்தேகம் வரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே, சார் அப்போ நான் அந்த 6 hours படித்தா போதுமா? நிச்சயமாக போதாது. அதுக்கு நாங்கள் எங்களோட காலேஜில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஈவினிங் வந்து ஸ்டடி ஹவர்ஸ் வந்து கம்பல்சரி ஆக்கியிருக்கோம். ஆன் கேம்பஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணியிருக்கோம். காலேஜ் கேம்பஸ்லேயே ஹாஸ்டல். ஸோ அவங்க வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கேயே அவங்களுடைய நிறைய நேரம் வந்து குறையுது இல்லையா? ஸோ இப்போ வந்து ஹாஸ்டல் என்ன பண்ணியிருக்கோம்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியாக காம்பவுண்டில் ஹாஸ்டலில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்க ட்ராவல் ஹவர்ஸ் வந்து அவங்களுக்கு குறையுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கில் வந்து கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ்னால் எப்படி, +2 ஸ்டூடெண்ட்ஸ் ஈவினிங்கில் எப்படி டியூஷன் படிப்பாங்க, அதே கான்செப்டில் நெக்ஸ்ட்டு 3 years அவங்க வந்து காலையில் காலேஜில் என்ன சிலபஸ் டீச் பண்ணாங்களோ, பிகாம்க்கான சிலபஸோ இல்லை சிஏக்கான சிலபஸோ, அதை ஈவினிங்கில் வந்து ஹாஸ்டலில் படிக்கணும். சார் ஹாஸ்டலில் அவங்க படிக்கிறாங்களா இல்லையா, அதுக்கு எப்படி நீங்கள் வந்து சொல்ல முடியும் அப்படின்னா, ஆப்ஷன் கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே படிச்சு தான் ஆகணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்டடி ஹாலில் அசம்பிள் பண்ண வைப்போம். ஸோ இப்போ தான் வந்து ஸ்டடி ஹால் கான்செப்ட் எல்லா இன்ஸ்டியூட்லையுமே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே வருது. நம்மளுடைய காலேஜில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்டடி ஹால் கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். எல்லாருமே ஸ்டடி ஹாலில் அசம்பிள் ஆகுறாங்க, அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸை அவங்க படிக்கலாம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, அவங்க படிக்கும் பொழுது அவங்களுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு லெக்சரர்ஸ் இருப்பாங்க. ஸோ எப்படி வந்து காலையில் காலேஜில் வந்து பிஹெச்டி அண்ட் சிஏ குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்களோ, ஈவினிங் வந்து ஸ்டடி ஹாலில் வந்து செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ், பிஹெச்டி முடித்தவங்க அண்ட் பிஜி கம்ப்ளீட் பண்ணவங்களை வந்து நம்ம ஸ்டடி சூப்பர்வைசர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க படிக்கிறாங்களன்றதை என்ஷூர் பண்ணுவாங்க. படிக்கும்போது அவங்களுக்கு வர டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு 10 hours வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்காக மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதர் என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க சொல்லுவோம். எப்படின்னா, அவங்க கையில் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இருக்காது. அஃப்கோர்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இல்லைனாவே அவங்களோட டைம் நிறைய சேவ் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஈவினிங்கில் மட்டுமே அவங்க ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 1/2 hour ஒரு ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். மொபைலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக லாக்கர் ரூம், அந்த லாக்கர்லேருந்து ஃபோன்ஸை எடுத்துகிட்டு அவங்க யூஸ் பண்ணிவிட்டு மேபி பேரண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, ஏதாவது ஒரு சேட் பர்பஸ்க்கு யாரையாவது கனெக்ட் பண்ணணும்னா கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சவொடனே ஃபோனை வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம். அவங்களோட டின்னர், அதுக்கப்புறம் அவங்க தூங்க போகலாம். அதே மாதிரி அவங்களுடைய மென்டல் வெல்னஸை வந்து பாதுகாக்கிற மாதிரி அவங்களுக்கு கண்டினியூஸாக வெபினார், செமினார் மாதிரியும் அதர் ஆக்டிவிட்டீஸ், சப்ஜெக்ட் ரிலேட்டட், ஸ்கில் ரிலேட்டட், அவங்களுடைய ஜாப் ரிலேட்டட் அதர் ஆக்டிவிட்டீஸில் அவங்கள நம்ம இன்வால்வ் பண்ணுவோம். ஈவன் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸுமே இருக்கும். ஆனால் நார்மல்
காமர்ஸ் கிராஜுவேஷன் படிக்கிற காலேஜில் இருக்கிற மாதிரி என்டர்டைன்மெண்ட்ஸோ, பொங்கல் திருவிழா, தீபாவளி திருவிழா, ஓணம் திருவிழா மாதிரி பல கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ். எஸ், அந்த பல கல்ச்சுரல் நம்ம பார்க்குறோம்ல, பொங்கல் திருவிழான்னு சொல்கிறோம், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதுக்காக ஒரு 5 நாள் 10 நாள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, சப்ஜெக்ட்ஸ்லேருந்து வெளியில் போயிடுறாங்க. இந்த மாதிரி டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக 3 வருஷம் கழிச்சு வேலை தேடுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்குவீங்க. இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். ரைட். எக்ஸ்ட்ரா நீட்லி இப்போ ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ எனக்கு இருக்க கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்லும் போது கொஞ்சம் ஈஸியாக சொல்லிட்டீங்க, பிகாம் படிங்க, படித்த உடனே சிஏ படிங்கன்னு. எல்லாருக்குமே ஒரு 2 விதமான எக்ஸாம் ரொம்ப காலகட்டமாகவே சொல்லுவாங்க. இது என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸ்? ஆனால் ஆமாங்க, அவ்வளோ கஷ்டம் ராக்கெட் சயின்ஸ். ஒரு பக்கம் சிவில் எக்ஸாம்ஸ், ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அதுக்கு கொஞ்சம் வகையிலும் கூட நிகர் இல்லாத ஒரு விஷயம்தான் இந்த பக்கம் சிஏ. ஏன்னா ரெண்டுமே அவ்வளோ கஷ்டமான ஒரு தொடர்ந்து படிக்கணும். இன்னொரு விஷயம், சிஏ பற்றி அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ரொம்ப காலமாக நான் அதை வந்து கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். சிஏ எக்ஸாம் எப்படின்னா, ஒன்று வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் எப்படி கரெக்டாக ஆன்சர் எழுதுறீங்களோ, தப்பாக எழுதுனா நெகட்டிவாக இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு வேளை நீங்கள் ஒரு 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் வரைக்கும் போகிறீங்க, ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா திரும்ப ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து எக்ஸாம் எழுதிட்டு வரணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் கேள்விப்படுறதால அப்பா சிஏன்னு சொன்னாவே பயங்கர அந்த அந்த படிக்கிற க்ரீம் லேயரில் இருக்க பசங்க மட்டும் தான் சிஏ படிக்கணும், இல்லை ரொம்ப அந்த ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ஸ், டாப் ரேங்க்கில் இருக்க டாப் டயர் பசங்க மட்டும்தான் சிஏ படிப்பாங்க, இல்லை சிஏ படிக்கிறவங்களா இருந்தாலே ரொம்ப படிப்பாளிகள் மட்டும்தான் இருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு பின்பம் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டமா சார் சிஏ? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரொம்ப வருஷமாக இதை கேள்விப்படுறோம் நீங்களா, நாங்கள் ரொம்ப வருஷமாக இதுக்கான பதில் கொடுத்துட்டே இருக்கோம். ஓகே, என்னன்னா சிஏ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சேலஞ்சிங் சிலபஸ், நிச்சயமாக ஒரு கஷ்டமான சிலபஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் இன்னொரு விஷயமும் சொல்வேன், சிஏ கஷ்டம், இதை படிக்காதீங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா, அப்போ எம்பிபிஎஸ் ஈஸியாக இருக்குமா, அதை படிக்க சொல்லலாமா? இல்லை இன்ஜினியரிங் ஈஸியாக இருக்குமா, அதை படிக்க சொல்லலாமா? இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருக்குமா, அப்போ அவங்கள அதை படிக்க சொல்லலாமா? இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஒரு சேலஞ்சிங்கான சிலபஸ். என்ன ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்பிபிஎஸ் பிஇயில் வந்து சிவில் சர்வீஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபுல் டைமாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த சிஎஸ் சிஎம்ஏ சிஎஸ் கோர்சஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு மார்னிங் டியூஷன் ஈவினிங் டியூஷன் கான்செப்ட்க்கு போயிட்டு மிட் டைம் ஃபுல்லாகவே அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக அவங்க ஒரு வேற ஒரு கோர்ஸ் படிக்கிறதோ, இல்லை வந்து வேற ஒரு ஆர்கனைசேஷனில் போய் பார்ட் டைமாக இல்லை ஃபுல் டைமாக ஜாப் பண்ணுறதோன்ற மாதிரி பேட்டர்னில் அதை படிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால், நம்ம ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் ஒரு டிகிரியோ பிஜி டிகிரியோ படிக்கிறோன்னே வச்சுக்கோமே, என்ன பண்ணுவோம்னா நம்ம வேலைக்கு போயிட்டுருப்போம். ஓகே, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டடி சென்டரில் போய் 10 நாள் படிப்போம், இல்லைனா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே சிஏ வந்து கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து சேலஞ்சிங் சிலபஸ். சரி, நான் யூஸ்வலாக எல்லாருக்குமே கம்பேர் பண்ணுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வரும்பொழுதுலாம் அவங்க கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறவர் கவனமாக படிக்கலனா ஒருத்தரோட உயிருக்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்திடுவார். இதே கான்செப்ட் தான் சிஏ படிக்கும்பொழுது நீங்கள் கேர்ஃபுல்லாக படிக்கலனா, நீங்கள் எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அக்கௌண்டிங் ஆடிட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களோ அந்த கம்பெனி வந்து மூட வேண்டிய நிலைமைக்கு நீங்களே கொண்டு போயிடுவீங்க. இவங்க தான் ஒரு ஆர்கனைசேஷனை வந்து ப்ராஃபிட்டபிளாக மாற்றுறதுக்கும், டேக்ஸ் என்விரான்மெண்ட்டில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறதுக்கும், இதே அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு லாபத்தில் இருக்கும்பொழுது அதை பன்மடங்கு லாபத்துக்கு கொண்டு போகிறதுக்கும், எக்ஸ்பான்ஷனுக்கு போகிறதுக்கும், இல்லை இந்த கம்பெனி வந்து குளோபல் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்குமே காரணமாக இருக்க போகிறவங்க சிஏ படித்தவங்க தான். ஸோ அவங்கள நம்ம ஆடிட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், ரைட்? இப்போ இவங்க படிக்க வேண்டிய சிலபஸ் வந்து கஷ்டமான சிலபஸ் இல்லை, சேலஞ்சிங்கான சிலபஸ். கேஷுவலாக படிக்கக்கூடாது, இன்டெப்த்தாக படிக்கணும், நிறைய டைம் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். யூஸ்வலாக நான் இன்னொரு விஷயமும் சொல்வேன், மற்ற கோர்சஸ்லாம் வந்து நீங்கள் லேக்ஸில் வந்து பணத்தை செலவு பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிங்கன்னா, சிஎஸ்சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இந்த படிப்புக்காக செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கான பிளானிங் பண்ணணும். ஸோ வெல் பிளான்டாக இதுக்கான டைம் டேபிள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் இதுக்கான கோச்சிங் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆனீங்கன்னா நல்ல மார்க்ஸில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இன்னொன்று, இந்த ஸ்டடீஸ்குள்ளே வரும்பொழுதே இது வந்து கஷ்டமான படிப்பு அப்படின்ற ஒரு அப்ரோச்சில் வராங்க. மற்ற ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா, இதை முடித்த பிறகு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்க போகிறேன், அந்த இன்ஸ்டியூட்டில் நான் முடித்த பிறகு கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமான்ற கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. ஆர் லாஸ்ட் இயர் அந்த இன்ஸ்டியூட்டில் என்னென்ன கம்பெனியெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்ற கொஸ்டின்லாம் இருக்கும். அந்த தேடல்களோடு தான் அந்த ஸ்டடீஸ்குள்ளே வருவோம். ஆனால் இந்த சிஎஸ்சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் நான் பாஸ் ஆயிடுவேனா, இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சா மட்டும்தான் பசங்க வந்து அந்த ஸ்டடீஸ்குள்ளேயே வருவாங்க. இது வந்து நிறைய மித் இருக்குது இந்த சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். கண்டினியூஸாக நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் எல்லாமே நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம், இது கஷ்டமான படிப்பு கிடையாது, உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ண போகிற படிப்பு. இது நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கக்கூடாது. நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் இதுக்கான கோச்சிங் எடுத்து இன்டெப்த்தாக சப்ஜெக்ட் நாலேஜை கெயின் பண்ணி ப்ராக்டிக்கலாக படிச்சிங்கன்னா நீங்களும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். சரி, இப்போ நீங்கள் சொல்லும் போது கொஞ்சம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆஹா சூப்பராக நம்மளும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகிடலான்ற மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க சார். இப்போ காலேஜ் படிக்கும் போது பசங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ இதை விட்டுட்டா இப்போ நம்ம எப்போ ஜாலியாக இருக்க முடியும், ஸோ அப்போ காலேஜ் படிக்கலாம், நான் 3rd இயர்லேருந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் சிஏக்கு, நான் ஃபஸ்ட்டு 2 வருஷம் எனக்கான ஒரு வருஷம், 3rd இயர் நான் சைட் பை பிகாமோ நான் படிக்கிறேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிளாஸ் நான் போக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவாங்க.
ஆனால் டு பி ஆனஸ்ட் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறவங்க எத்தனை பேர் வந்து அந்த ஒரு கோர்ஸ் ஆஃப் டைமில் இதை சிஏவை முடிக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய கொஷின் மாதிரி தான். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தனியாக நான் கோச்சிங் கிளாஸ் போகிறேன், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கோச்சிங் கிளாஸ் போவாங்க. அது அவங்களும் என்ன சொல்லுவாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அது ஒரு கேட்டான வால் மாதிரி தான். இதர் நான் இங்கே பிகாம் படிக்கணும், இன்னொரு பக்கம் நான் சிஏ முடிக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சிஏ படித்து அதை முடிச்சு நீங்கள் ஒரு ஆடிட்டராக ஆகிறோன்னா யூல் பி லைக் அரௌண்ட் 32 33 ஆகிடுங்க உங்களுக்கு வயசு. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், ஐயோ நான் இது முடிக்கிறதுக்குள்ளே எப்படி சொல்கிறதுனா ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லாமையே என் வாழ்க்கை வந்து அடுத்தடுத்த கட்டது 30+ ஆகிடுமோன்ற ஒரு பயத்தோடையே சிஏ படிப்பாங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா ஆக்சுவலி? இல்லை, இப்போ இதில் இன்னொரு தப்பான அப்ரோச்சை வந்து நம்ம ஹைலைட் பண்ணணும். அது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 3 வருஷம் ஜாலியாக இருக்கலாம், நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், அந்த லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே வேலை கிடைக்கும், என்ன சம்பளத்தில் வேலை கிடைக்கும், ஒரு 15,000 ரூபாய்க்கு தான் எனக்கு வேலை கிடைக்குமா, இது வந்து போதாது, இல்லை இமீடியட்டாக ஒரு வேலை கிடச்சிருச்சு 15,000 ரூபாய்க்கு, ஆனால் அடுத்த வேலைக்கு நான் போகும்பொழுது அங்கே வந்து நான் எதிர்பார்த்த சம்பளம் வந்து ஹைக் இருக்காது. நான் வந்து ஒரு 30% ஹைக்கு 40% ஹைக்குலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து அடுத்து ஒரு 1000 ரூபாய் ஏற்றி தருவாங்களா? இந்த கேள்வி நிறைய பசங்களுக்குள்ள இருக்குது. அதே மாதிரி பிகாம் முடித்த உடனே நான் அந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் டொமைனில் தான் வேலைக்கு போகிறேன்னா அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி படிக்கிறீங்கன்றதை பொறுத்து எந்த டொமைனில் வேலைக்கு போகிறீங்கன்றது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் 3 இயர்ஸ் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கட்டாயமாக எண்டப் ஆகிறது சாதாரணமான ஒரு வேலை, ரைட்? இதே ஸ்டூடெண்ட்டு 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு சிட்டி லிமிட்டில், இதே நீங்கள் ரூரல் லிமிட்டில் போனீங்கன்னா 8,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு கூட டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு போகிறாங்க. கரெக்டாக சொல்லணும்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க பிகாம் முடிச்ச பிறகு, சார் நான் அக்கௌண்ட்ஸ் டொமைன் போனால் எனக்கு 8,000 சேலரி சார், நான் ஃபேக்ட்ரிக்கு போனால் எனக்கு 10,000 சேலரி அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா அவங்க வந்து பிகாம்ன்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட நிறுத்திக்க கூடாது. இங்கே இன்னொரு பாயிண்ட்டை நம்ம வைக்கிறோம். அது என்னன்னா, சாதாரணமாக +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஸ்கூல் கரிக்குலமோட அவங்க ஸ்டாப் பண்ணிக்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அடிஷனலாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கல்ல, ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. இப்போ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக தான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க +1 +2 சிலபஸ்க்கு 50% டைமும் ரிமைனிங் 50% வந்து உங்களுக்கு நீட்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு பண்ணுறாங்க. அதே மாதிரி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சின்சியராக ஐஐடியில் வந்து அவங்களுக்கு இன்ஜினியரிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து அவங்க கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல்லேருந்து 4 மணிக்கு வந்தாங்கன்னா அவங்க +2 சிலபஸ்க்கும் டியூஷன்ஸ் போகிறாங்க, ப்ளஸ் வந்து இந்த ஐஐடி கோச்சிங்க்கும் அடிஷனல் கிளாஸஸ் போகிறாங்க, சண்டே ஃபுல்லாக ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸஸ் போகிறாங்க. அதையும் தாண்டி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த விஷயங்களில் இன்வால்வ் ஆகலைன்னா ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 16-17 வயசுலேயே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் வந்து ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் அவங்களுடைய ஸ்டடீஸ்க்கும் அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதை நீங்கள் அப்படியே ஒரு பிகாம் பிபிஏ மாதிரியான ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய மைண்ட் செட்குள்ளே வாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜுக்கு போகிறாங்க, 2 o'clock 2:30 காலேஜ் முடியுது, ரொம்ப கேஷுவலாக. நான் சொல்கிறது எல்லாரையும் பற்றி இல்லை, ஆனால் மோர் தென் 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு அவங்க படிக்க போகிற ஒரு கோர்சஸ் பற்றியோ, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பற்றியோ, அவங்க போகிற ஜாப் டொமைன் பற்றியோ, அதுக்காக அவங்க கற்றுக்க போகிற அடிஷ்னல் ஸ்கில் கோர்சஸ் பற்றியோ பிளானே பண்ணாமல் அந்த பிகாம் சிலபஸை மட்டும் கேஷுவலாக படிச்சுட்டு அதுலேயுமே 60லேருந்து 80% மார்க் தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியான சிலபஸ், அகாடமிக் கோர்ஸ் தான், அது நார்மல் டிகிரி கோர்ஸ் தான். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய கொஞ்சம் வெயிட்டேஜ் வந்து ரொம்ப வித்தியாசம்லாம் இருக்காது, கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கும். அவங்களுடைய அடிஷ்னல் ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்காக எந்த ஃபோக்கஸுமே போடுறதில்ல. இன்ஸ்டெட் நீங்கள் சொன்ன மாதிரி கேஷுவலாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட இந்த 3 வருஷம் மட்டும்தான் நான் என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. பட் இது அப்படியே அவங்க வந்து தலைகீழாக மாற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எப்படின்னா, இந்த பிகாம் படிக்கும் பொழுதே பேரலாக இந்த சிஏ சிஎம்ஏ மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கும் கோச்சிங் எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா இந்த சிஏ சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிகாம் முடிச்சுட்டு தான் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. பண்ண முடியுமா சார்? ஆல்ரெடி சில பேர் பிகாமே கொஞ்சம் கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறவங்க இல்லை, அந்த பிகாம் கஷ்டம்னு சொல்கிற பசங்க வந்து நிச்சயமாகவே அவங்க சரியாக படிக்கலன்னு தான் அர்த்தம், இல்லை ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் அதுக்கான கோச்சிங் கிடைக்கலன்னு தான் அர்த்தம். ஏன்னா பிகாம் சிலபஸ் மாதிரியான ஈஸியான சிலபஸ் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதே ஏஜ் குரூப்பில் ரொம்ப டஃப்பான சிலபஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்கன்றதான் என்னுடைய வருத்தமான ஒரு பதிவு. ஸோ இந்த பிகாம் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு இதில் இருக்கிற சிலபஸ் மோர் தென் 40% வந்து சிஏல கவர் ஆகுது, ரைட்? ஸோ யூனிவர்சிட்டி வந்து அந்த சிலபஸ் கரிக்குலம் அப்படி தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு நியர்லி 40% வந்து சிஎஸ்சிஎம்ஏடைய ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட்டில் கவர் ஆகிடுது. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் பிகாம் படிச்சுட்டு தான் சிஏ படிக்கணுன்ற மாதிரி அந்த பேட்டர்ன் இல்லை. +2 முடிச்சோடனே சிஏக்குள்ளே வர முடியும். ஸோ +2 முடித்தோடனே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக போகிறோன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா, இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனோட ஒரு செக்யூர் ஜாபை நான் கெயின் பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா, அடுத்து அதுக்கான உங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 முடிச்சதும் சிஏக்கு என்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு 4.5 years to 5 yearsக்குள்ளே நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். அதுக்கான பிளான் என் கையில் இருக்குது. இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் சிஏவும் படிக்கணும் ப்ளஸ் எனக்கு ஒரு டிகிரியும் வேணும். இதுக்கான தேவை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிலரோட பயம், நான் வந்து சிஏ வந்து ஒரு பெரிய ஜேர்னியாக இருக்குது, நான் முடிக்க முடியாமல் போயிடுவேணுன்ற ஒரு பயம்.
ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதனுடைய டெப்த்தை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. சிஏ மாதிரியான ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் கையில் இருக்குன்னா எனக்கு பிகாம்ன்ற ஒரு தகுதி இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் பிகாம்லாம் படிச்சிருந்தா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத முடியும், நான் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறான், அவன் வந்து சிஏ படிக்கிற லாங் பீரியடில் அந்த எக்ஸாம்ஸ் கூட எழுதுறதுக்கான சான்ஸை மிஸ் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தேவை இருக்குது. இன்ஃபேக்ட் நான் ஒரு கேள்வி கேட்பேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம், எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க கிட்ட போயிட்டு எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி உங்கள் கையில் இல்லையே, ஃபிசிக்ஸ் உங்கள் கையில் இல்லையேன்னு யாராவது ஃபீல் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த சிஏல வந்து அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சாய்ஸை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிகாம் படிக்கும் பொழுதே சிஏ சிஎம்ஏ இதனுடைய ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட்டாக இன்டெகிரேட்டடாக படித்து 3 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கான முக்கியமான ரீசனே சிலபஸ் மேட்ச் பண்ணுறது தான். ஓகே, சிஏல இருக்கிற சிலபஸும் பிகாமில் இருக்கிற சிலபஸும் மோரோவர் 40% வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிடுது. ஸோ இப்போ ஏன் நீங்கள் வந்து பிகாம்காக மட்டும் 3 வருஷத்தை வீணடிக்கிறீங்க? கூடவே இந்த படிப்புகளுக்கு கோச்சிங்கை எடுத்துட்டு நீங்கள் 3rd இயர் கையில் ஒரு டிகிரி இருக்கும்பொழுதே சிஏசிஎம்ஏவோட செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் உங்கள் கையில் இருக்கும். எம்பிபிஎஸ்லையும் பிஇலையும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து சிஏ கோர்சஸில் இருக்குது, ஈவன் சிஎம்ஏலையும் இருக்குது. அது என்னன்னா, எம்பிபிஎஸ் நான் 3 வருஷம் படிக்கிறேன், ஏதோ ஒரு ரீசனுக்கு எனக்கு பிரேக் எடுக்கிறேன், என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, ஜாபுக்கு போக முடியுமா, இல்லை நான் டாக்டர்னு சொல்லிக்க முடியுமா, இல்லை நான் செமி குவாலிஃபைட் டாக்டர்னு சொல்ல முடியுமா? எதுவுமே முடியாது, ரைட்? ஈவன் எனக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே எனக்கு கிடைக்காது. அதே நிலைமை தான் இன்ஜினியரிங்லையும். நான் ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ முடிச்சுட்டு ஐம் செமி குவாலிஃபைட் இன்ஜினியர்னு சொல்ல முடியுமானா அதுவுமே முடியாது, ரைட்? ஆனால் சிஏ சிஎம்ஏ சிஎஸ்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட்னு சொல்கிற இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸை கிளியர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதாவது சர்டிஃபிகேட் அப்படி இருக்காது, அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சர்டிஃபிகேட் வந்து இன்டர்மீடியட் கம்ப்ளீட்டட்ன்ற மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேட் போதும் நீங்கள் நல்ல ஜாப் போகிறதுக்கு. ஓகே, ஸோ பிகாம்க்கு ஈக்குவல் கிடையாது, நீங்கள் எம்காம் எம்பிஏக்கு ஈக்குவலான ஒரு ஜாபுக்கு உங்களால் போக முடியும். நான் சொல்கிறத வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் விவரமாக தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய ஜாப் போர்ட்டல்ஸில் போய் பாருங்கள். நிறைய பேர் வந்து பிகாம் ப்ளஸ் சிஏ இன்டர்மீடியட் முடித்தவங்களையும் பிகாம் ப்ளஸ் சிஎம்ஏ இன்டர்மீடியட் முடித்தவங்களையும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுடைய ஒர்க் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னா, அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் ஃபைலிங் மாதிரியான வேலைகளை இவங்க செய்ய போகிறாங்க. ஸோ இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இன்னும் இருக்குது. அவங்க வந்து இன்டர்மீடியட் குவாலிஃபிகேஷனோடு நிறுத்திக்காமல் ஃபர்தராக அந்த ஃபைனல் அப்படின்ற ஒரு ஸ்டேஜை முடித்து அவங்க வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ன்ற குவாலிஃபிகேஷனை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, பிகாம் படிக்கும் பொழுதே சிஏவுடைய ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் ஆர் சிஎம்ஏவுடைய ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட், ஈவன் சிஎஸ் உடைய ஃபவுண்டேஷன் சொல்ல மாட்டாங்க, அதுலேயும் இருக்கிற ஃபஸ்ட் 2 லெவல்ஸை முடிச்சுட்டாங்கன்னா டிகிரி ப்ளஸ் செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸாக வெளியில் வரும்பொழுது செக்யூர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல கான்ஃபிடென்ட்டாக இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணலாம். மோர் தென் 40,000 rupees சேலரி, மந்த்லி சேலரி வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஈவன் வந்து இந்த குவாலிஃபிகேஷனோட அவங்க இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்லையும் ஜாப்ஸை வந்து சர்ச் பண்ண முடியும். இந்த சென்ஸ் அவங்க அப்ராட் போகிறாங்கன்னு சொல்ல வரல, இன்டர்நேஷனல் கம்பெனிஸோடைய அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் டொமைன் வந்து இங்கே அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரியான ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கும் செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபார்ம்ஸுமே வந்து அவங்களுடைய ஆடிட்டிங் ரிலேட்டட் ஒர்க்ஸ்க்கு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் ப்ளஸ் பிகாம் முடிச்சுட்டா ஒரு 10,000 15,000 சம்பளத்தில் எனக்கு வேலை கிடைக்க போகுதுன்றதை விட கூடவே இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும்பொழுது ஆடிட்டிங் டொமைனில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது எல்லா கோர்ஸ்க்குமே ஒரு போட்டி கோர்ஸ்ன்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல. ஓகே, நான் இது எடுக்கிறேன், அதுலனா இது கூட நான் எடுப்பேன்ற மாதிரி பிகாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க படிக்கும்போது, நான் பிகாம் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எம்பிஏ பண்ண போகிறேன், எம்பிஏ முடிச்சுட்டு நான் ஒரு ஹெச்ஆர் சம்மந்தப்பட்டு போவேன், இல்லை வாட் எவர் நான் போவேன்னு சொல்லிட்டு. சிஏ அண்ட் எம்பிஏ என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, விச் ஹாஸ் லைக் மோர் ஸ்கோப் இப்போ இருக்க காலகட்டத்தில் சார்? ஏன்னா அதிகபட்ச பசங்க சொல்கிறவங்க வாயில் வர வார்த்தை தான் எம்பிஏ படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்ஸ் த வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் சார்? ஓகே, இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணலாம். இப்போ நார்மலாக டிகிரி கோர்சஸ் கேட்டகரியில் தான் நம்ம எம்பிஏ வந்து வச்சுருக்கோம். யூஜி டிகிரி வந்து நீங்கள் பிகாமோ பிபிஓ படிச்சிங்கன்னா பிஜி டிகிரி வந்து எம்பிஏ படிக்கலாம். முன்னாடிலாம் எம்காம் படித்தாங்க, இப்போ வந்து எம்பிஏ படிக்கிறாங்க. அதுதான் வித்தியாசம். ஸோ இப்போ இந்த எம்பிஏ மாதிரியான டிகிரி குவாலிஃபிகேஷன் கூட, அதாவது பிஜி டிகிரி கூட பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி கொடுக்குற ஒரு அகாடமிக் கோர்ஸ். இது எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்டோடைய ப்ராக்டிக்கல் நாலேஜை உங்களுக்கு கொடுக்குமானா 100% ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்காது, சப்ஜெக்ட் நாலேஜ் கிடைக்கும். படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் இதே வந்து சிஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். இதை யார் ப்ரொவைட் பண்ணுறா, யார் கவர்ன் பண்ணுறான்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். இந்த ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் இதை உருவாக்குனதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காகவே. எப்படி வந்து ஒரு 1000 பேருக்கு ஒரு டாக்டர் ஒரு ஊரில் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம பேசிக்கிறோமோ அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கோ, அதே மாதிரி தான் இத்தனை ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு இத்தனை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்கணும்.
ஸோ அவங்க இருந்தால் தான் அந்த ஆர்கனைசேஷனை ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போகிறதுக்கும் அவங்க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை பிஸ்னஸ் ஓனர்ஸ் கரெக்டாக தெரிஞ்சுக்கிறாங்க, டாக்ஸஸ் வந்து ஒழுங்காக ஃபைல் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்க்கும் ஒரு ரெவென்யூவை க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த டொமைன் இந்த ப்ரொஃபைல் மூலமாக கவர்மெண்ட்க்கு ஒரு நல்ல ரெவென்யூவை க்ரியேட் பண்ணுறது. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்கன்னா 1949 பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்டை பாஸ் பண்ணி பிஸ்னஸ் டெவலப் ஆகணும், அப்போ தான் இந்தியா டெவலப் ஆகும். ரைட், பிஸ்னஸ் டெவலப் ஆகணும்னா அதுக்கு சப்போர்ட்டிங் ரோலை யார் ப்ளே பண்ணணும்? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ப்ளே பண்ணணும். ஸோ இது வந்து ஆப்ஷனலும் கிடையாது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்டை பாஸ் பண்ணி தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு 2 பாடியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இந்த பாடி என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கான சிலபஸ், ஒரு பிஸ்னஸ் அவங்களுடைய டெவலப்மெண்ட்க்கு அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ்க்கு பிஸ்னஸை ஃபார்ம் பண்ணதுலேருந்து அதை ரன் பண்ணுறதுலேருந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா, நம்மளுடைய டேக்ஸ் லா சொல்கிற மாதிரியான அக்கௌண்டிங் சிஸ்டமில் இருந்து டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ப்ராப்பராக ஃபைல் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க எக்ஸ்பான்ஷனுக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, இது எல்லாத்துக்குமே இவங்க தான் ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கரிக்குலமை கிரியேட் பண்ணி அதுக்கான போர்ட் ஆஃப் ஸ்டடீஸை வந்து ஃபார்ம் பண்ணி அதில் வந்து அவங்க எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறது, அவங்கள சர்டிஃபை பண்ணுறதுன்ற மாதிரி ரோல்ஸை வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஈவன் இவங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சிஏசிஎம்ஏ இருக்க மாதிரி அப்ராடில் வந்து இதே மாதிரியான பேரலல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, சிமிலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, லைக் சிபிஏ, ஏசிசிஏ, யூஎஸ்சிஎம்ஏ மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட டைப்பும் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் மட்டுமே முடங்கிடக்கூடாதுன்றதுனாலையும் இது வந்து இன்டர்நேஷ்னலி ரிவார்டிங் கெரியர். ஓகே, எப்பவுமே எவர் கிரீன் கெரியர், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலி ரிவார்டிங் கெரியர். அப்போ இங்கே நான் சிஏசிஎம்ஏ படிச்சுட்டு அப்ராடில் ஜாபுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருமோ அப்படின்றதுனால அங்கே இருக்கிற அந்த இன்ஸ்டியூட்ஸோட இவங்க வந்து டைப் வச்சுக்கிறாங்க, மெமரண்டம்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க முடிச்சுட்டு வந்தோன்னா அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ஸ்லையும் சிஏ இந்தியாவில் படிச்சிருந்தாங்கன்னா அப்ராடில் இருக்க எந்த ஆர்கனைசேஷனில் வேணால் ஜாபுக்கு போக முடியுன்ற மாதிரிலாம் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்க ரெகக்னிஷன்ஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த படிப்புக்கு வந்து ஆப்ஷனல் படிப்பே கிடையாது. இப்போ என்னோட ஆர்கனைசேஷனுக்கு எம்பிஏ முடிச்சவரை நான் எடுக்கணும்னா எடுக்கலாம், அது என் இஷ்டம் தான். நான் நினைப்பேன் ஓகே எம்பிஏ முடிச்சவங்க வந்து என்னோட பிஸ்னஸை நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க, அவங்கள நான் மேனேஜராக போடலாம் அப்படின்னா என்னோட ஆர்கனைசேஷனில் இன்னொரு டிபேட் வரும். அது என்னன்னா படித்தவங்க மட்டும் தான் மேனேஜ் பண்ணுவாங்களா, ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மேனேஜ் பண்ண மாட்டாங்களா, இங்கே நான் 20 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் மேனேஜ் பண்ண மாட்டேன்னா, இப்படிலாம் ஒரு கேள்வி எழலாம். ஆனால் இதே வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு ஆடிட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா யாருமே இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா சட்டத்தில் அதை சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் ரோலே கிடையாது. சட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே டேர்ன் ஓவர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு ஆடிட்டர் சிஏ முடிச்சவங்க சைன் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும். அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அவங்க வெரிஃபை பண்ணி தான் ஆகணும். உங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை அவங்க ஆடிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அவங்க சைன் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் உங்களோட டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்களே ஃபைல் பண்ண முடியாது. ஸோ அதுவுமே குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான் சைன் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிக்கு வந்து கம்பல்சரி. ஈவன் இதையும் தாண்டி கம்பல்சரியே இல்லைங்க, நான் ஒரு சின்ன கம்பெனி தான் வச்சுருக்கேன் அப்படின்னா கூட அந்த ஆர்கனைசேஷன் வந்து எல்லா விஷயத்துலையும் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. அவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு பர்சனல் லோன் போகணும், பிஸ்னஸ் லோன் போகணும், பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு மிஷின் வாங்கணும், இல்லை நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், எனக்கு ஒரு லோன் வேணும் அப்படின்னா அவங்க அப்ரோச் பண்ணுற எந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் கேட்க போகிற முதல் கேள்வி உங்கள் ஆடிட்டர் சைன் பண்ண ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்கே. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஆடிட்டர் ரோல் வந்து கம்பல்சரி ரோலாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து நான் பெருசாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எம்பிஏ அப்படின்றது வந்து எந்த ஆர்கனைசேஷனுக்கும் கம்பல்சரி ரோல் கிடையாது. ஆனால் சிஏசிஎம்ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கம்பல்சரி ரோல். ஈவன் வந்து உங்களுடைய ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டை கூட வந்து பேங்க்கில் வந்து ஆடிட் பண்ணுவாங்க நீங்கள் லோன் கேட்டிங்கன்னா. ஸோ அதுக்கு வந்து ஒரு சிஎம்ஏ சர்டிஃபை பண்ணியிருக்காரான்னு கேட்பாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் ஒரு பிரான்ச் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், திருச்சியிலையோ மதுரையிலையோ இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், இல்லை பெங்களூர்லையோ ஹைதராபாத்லேயும் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணுன்றது என்னோட ட்ரீமாக இருக்கும். ரைட், ஆனால் இப்போ என்னோட ட்ரீம் என்னவா இருக்குது, எல்லாருக்குமே குளோபலி. ரைட், ஸோ எனக்கு இங்கே மட்டும் இல்லை, எனக்கு குளோபலாக என்னோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபாரினில் என்னுடைய பிஸ்னஸை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே என்னுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி தரணும். ஸோ இந்த மாதிரி வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய நீட் வந்து இன்எவிட்டபிள் ரோல், தவிர்க்க முடியாத ஒரு ரோலை வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க, எந்த டிகிரி இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எது பெஸ்ட் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் கம்பேர் பண்ண வேண்டியது எம்பிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட், எம்பிபிஎஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன காரணம்னா நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டும் கிட்டத்தட்ட நைதர் லெஸ் தென் எம்பிபிஎஸ். ஏன்னா அவ்வளோ படிக்க வேண்டியது இருக்கும், ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் படிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான வேலை பயங்கரமாக இருக்கும், சம்பளம் பயங்கர ஒரு கலர்ஃபுல் சம்பளம் இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவ்வளோ சம்பாதிக்கலாமா சார் சிஏ படித்தா? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே என்ன தான் நம்ம பயங்கரமாக படிக்கிறோம், நாட்டுக்கு சேவை செய்ய போகிறோம், எண்ட் ஆஃப் த டே ஹவு மச் மணி யூ ஆர் மேக்கிங், அதுதான் எல்லாரோட வீட்லேயும் ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி படிக்கும்போது என்ன ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது, எவ்வளோ சம்பாதிக்கலாம்? சிஏசிஎம்ஏ படித்து முடிச்சுட்டு வேலை இல்லைன்றவங்க யாருமே கிடையாது. ஸோ இப்படி எவ்வளோ இதுவாக சொல்கிறீங்க? நிச்சயமாக கான்ஃபிடென்ட்டாக சொல்வேன். ஓகே,
இப்போ நிகழ்ச்சி பார்க்குறாங்களா நிறைய பேர் ஃபீட்பேக்லாம் போடுவாங்க, கமெண்ட்லாம் போடுவாங்கல்ல, நான் வேலை இல்லாமல் இருக்கேன்னு யாராவது போடுறாங்களான்னு பாருங்கள். நிச்சயமாக இருக்காது. ஓகே, இது என்ன ரீசன் அப்படின்னா 1914லேருந்து இன்னைக்கு வரைக்குமே மொத்தம் ஒரு 3 லட்சம் பேர் தான் அந்த கோர்ஸை முடிச்சிருக்காங்க. ஓகே, ஆனால் இந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் எவ்வளோ புது புது ஆர்கனைசேஷன்ஸ் உருவாயிருக்கு யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ உருவாயிருக்கிற எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்களா? இல்லை. ஈவன் வந்து ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வந்து தேவையான அளவுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இல்லை அப்படின்றத பற்றி யாருமே பேசல. ஆனால் இப்போ ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோடைய ப்ரொஃபைலும் மாடர்ன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோட ப்ரொஃபைலும் வந்து வேரி ஆகுது. ஸோ நான் அந்த அக்கௌண்டன்ஸ் ப்ரொஃபைலை பற்றி பேசும்போது கூட சொன்னேன் இல்லையா, ட்ரெடிஷ்னல் அக்கௌண்டன்ஸ் வந்து ஒரு ஸ்கோர் கீப்பர் மாதிரி நடந்து முடிஞ்ச செலவு வருமானத்தை நோட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ மாடர்ன் அக்கௌண்டன்ஸ் அப்படி கிடையாது. அதே நிலைமை தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ப்ரொஃபைல்லையுமே. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய அக்கௌண்டிங், புக் கீப்பிங் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் மேட்டர்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் உருவாகிட்டு இருக்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோடைய ப்ரொஃபைல் வந்து டோட்டலாக வேரி ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறாங்க. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் அதை வந்து டேட்டா என்ட்ரி லெவலில் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஏஐ டூல்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய டொமைனை வந்து அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங்கோடு நிறுத்திக்காமல் அட்வைசரி ரோல்ஸை வந்து நல்லாவே ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணணும். அதுலேயும் நான் குறிப்பாக சொல்லணும், முன்னாடிலாம் வேலைக்காக தேடிட்டு இருந்தவங்களோட எண்ணிக்கை அதிகம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகம். இது நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வீட்டில் தமாஷா சொல்லிட்டு இருப்பேன், யூடியூப்பில் வந்து சமையல் போடுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கையை விட அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து வேலைக்குன்னு சொல்லிட்டு யாருமே வெயிட் பண்ணாமல் புதுசாக அவங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் வந்து தொடங்கிடுறாங்க. ஸோ இவங்க தொடங்குறவங்களோட ட்ரீமே என்னவா இருக்குன்னா, நான் ஒரு குறிப்பிட்ட அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதை நல்லா டெவலப் பண்ணணும், 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு பிராண்டை கிரியேட் பண்ணணும், இதை நான் லிஸ்டட் கம்பெனியாக மாற்றணும், இதை வந்து குளோபல் லெவலுக்கு கொண்டு போகணும், ரைட்? இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்கல்ல யங்ஸ்டர்ஸ். இவங்களுக்கு எல்லாருக்குமே அட்வைசரி ரோலை வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவங்களுடைய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகுது. இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, சிஏ முடிச்சவங்களுக்கு 2 பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒன்று வந்து ஜாபுக்கு போகிறது, ரைட்? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட இவங்க வந்து சாதாரணமாக ஒரு வேலைக்கு போக மாட்டாங்க. ஒரு பிக் கன்சர்னில், லார்ஜ் என்டர்பிரைசஸில் அக்கௌண்டிங், அந்த டாக்ஸ் பிளானிங் மாதிரியான, ஃபைனான்ஷியல் பிளானிங் மாதிரியான ஜாப்க்கு போவாங்க. இதே வந்து ஃபாரின்லேருந்து ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இங்கே அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஆர்கனைசேஷன்லையுமே சரி, ஒரு ஐடி கம்பெனிலையுமே சரி, எல்லாத்துலேயுமே இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்குது. அப்போ அவங்க ஜாபுக்கு போகும்போது லேக்ஸில் ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நிறைய பேர் விரும்புவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா என்ன, அவங்க வந்து சிஏ முடித்த பிறகு இந்த சிஏ இன்ஸ்டியூட்டில் வந்து மெம்பர் ஆகுறாங்க. மெம்பர் ஆன பிறகு அவங்களுடைய ஆஃபீஸில் இருந்துக்கிட்டே, இது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுடைய ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு அவங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு தேவையான அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் ஃபைலிங், அட்வைசரி ரோலை ப்ளே பண்ணி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற சர்வீஸ் சார்ஜஸ் அவங்களுடைய ஓன் இன்கம், ரைட்? ஸோ இப்போ அவங்க தேவைப்பட்டதுன்னா அவங்க ஆர்டிக்கல் அசிஸ்டன்ஸ் மூலமாக இந்த வேலைங்களை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகும்போதும், இல்லை வந்து அவங்களுடைய இந்த டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதாவது வந்து ஸ்க்ரூட்டனிஸ் ஏதாவது வருது, ஏதாவது இவங்க தவறு பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு டிபார்ட்மெண்ட்டில் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணும்பொழுது லைக் அ லாயர் ரெப்ரசென்ட் பண்ண போகிறது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய வெர்டிக்கல் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணுது. உண்மையாக சொல்லணும்னா, உங்களுக்கு டாக்டர் அப்படின்னா ஒரு சோஷியல் எஸ்டீம் இருக்குது, இன்ஜினியர் அப்படின்னா சோஷியல் எஸ்டீம் இருக்குது. அதே மாதிரி தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னாலும் ஒரு பெரிய சோஷியல் எஸ்டீம் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, ஆடிட்டர் அப்படின்னும் போது நிறைய பேர் மனசுலையும் பதியும். இவங்களுக்கு வந்து எல்லா டொமைன்லையும் வேலை இருக்குது. இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சா மெடிசன்ஸ், அதுக்கு ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல் இல்லை மெடிசன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இன்ஜினியரிங் முடித்தாலும் அந்த டொமைனில் தான் நான் ஜாபை வந்து தேடுவேன். ஆனால் ஆடிட்டர்ஸுடைய ரோல் வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லையும் இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஆடிட்டர் தேவையில்லை அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம், கிடையாது. அதே மாதிரி இந்த படிப்பு முடிச்சாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக டிகிரி ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு ரோலை ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் இதே சிஏ, சிஎம்ஏ மாதிரியான ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கவங்க டைரக்ட் இன்டர்வியூ மூலமாகவே இந்த ஜாப்ஸ்குள்ளே போக முடியும். இன்ஃபேக்ட் இதையும் தாண்டி வேறு ஏதாவது யூபிஎஸ்சியில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறாங்கன்னா அங்கே காமர்ஸ் ரிலேட்டடாக அவங்க வந்து ஒரு டொமைனை சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஐஏஎஸ் எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதே வந்து ஐஆர்எஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் மாதிரியான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க வந்து காமர்ஸ் ரிலேட்டடான ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே நான் சிஏ முடிச்சிட்டேன், இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து எனக்கு 100% ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது. அப்போது எனக்கு ஐஆர்எஸ் மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ் ஈஸியாக தானே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ரொஃபைலில் எனக்கு வந்து இந்த டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து ஹையர் ரோல்ஸை வந்து நான் ப்ளே பண்ண முடியும்.
இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், இல்லை ஜிஎஸ்டி மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற ஹையஸ்ட் ரோல்ஸ் எல்லாமே ஐஆர்எஸ் முடிச்சவங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த ஐஆர்எஸ் எக்ஸாமினேஷன்றது சிஏ முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. சரி, ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, இன்னொரு பக்கம் அது ஒரு சின்ன ஒரு பயத்தை கொடுக்கும்ல. என்னப்பா இப்போ உங்கள் காலேஜில் சேர்ந்தாவே எல்லாமே 100% ஹாஸ்டலில் தான் தங்கி ஆகணுமா? அந்த ஒரு பெரிய கேள்வி இருக்கும்ல. அப்படியா, கம்பல்சரியா? ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி டிசைட் பண்ணோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஜுவேட்ஸாக வெளியில் போகக்கூடாது, ப்ரொஃபஷனல்ஸாக தான் வெளியில் போகணும். ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போயிட்டு ஜாப் தேடக்கூடாது, வெளியில் போகும்போதே அவங்க கையில் ஜாப் இருக்கணும். ஸோ இதெல்லாம் என்ஷூர் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து கட்டாயமாக நிறைய நேரம் படிக்கிறதுக்கு தேவைப்படும். அண்ட் மோரோவர் அவங்க டிகிரி மட்டும் படிக்க போகிறதில்ல, கூடுதலாக வந்து அவங்க ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்கும் கோச்சிங் எடுத்துக்க போகிறாங்க, அந்த எக்ஸாம்ஸும் அப்பியர் ஆக போகிறாங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த படிக்கிற நேரத்தை அதிகப்படுத்தி கொடுக்கணும்னா வீட்டில் கூட அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம காலேஜ் ஹாஸ்டலில் என்ஷூர் பண்ணியிருக்கோம். ஸோ காலேஜ் முடியுது, ஹாஸ்டல் போகிறாங்க, கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணுறாங்க, திரும்பவும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆப்ஷனலாக படிக்காமல் ஒரு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸோட கண்ட்ரோலில், சூப்பர்விஷனில் கம்பல்சரியாக அதை வந்து படிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நம்மளுடைய காலேஜ் பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பெருந்துறையில் விஜயமங்கலம்ன்ற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈரோடு, பெருந்துறை, திருப்பூர், இல்லை வந்து நியர்பை கோயம்புத்தூர், சேலம்ல இருந்தெல்லாம் கூட வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து ட்ராவல் பண்ணி வர்றது 1.5 hours 2 hours ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ஹாஸ்டல் தான். இது எங்களோட இந்த 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஜாயின் பண்ணும்பொழுது நான் வீட்டிலேருந்து வரேன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற இந்த ஸ்டடி பேட்டர்ன் இருக்கு இல்லையா, ஈவினிங் ஸ்டடி ஹவர்ஸு, சூப்பர்விஷனோட படிக்கிறது, டவுட் கிளாரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணுவான்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஹாஸ்டல்லேயே தங்கி படிச்சுக்கிறேன்னு சொல்லுவான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பெருந்துறையில் ஒரு 20 நிமிஷத்தில் வீட்டுக்கு போக முடியும்னா கூட ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்க. சரி, அப்படி இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டே ஸ்காலராக இருக்கணும்னு ஆசைப்பட்டானா அவங்களுக்கு ஒரு ஸ்டடி பேட்டர்ன் வச்சுருக்கோம். அது என்னென்னா அவங்க வீட்டுக்கு போன பிறகு ஆன்லைனில் எங்கள் கூட கனெக்டடாக இருக்கணும், ரைட்? ஸோ அவங்க படிக்கணும், அதாவது படிக்கும்பொழுது அவங்களுக்கு சந்தேகம் வரும், அதை எங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணணும். ஸோ இந்த பேட்டர்னில் வந்து ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம், அப்படி இல்லைனா டே ஸ்காலராக இருக்கும்பொழுது ஈவினிங் ஸ்டடி ஹவர்ஸ் எங்களோட கனெக்டடாக இருக்கும். இதுதான் கண்டிஷன். ஸோ ஒரு பக்கம் நிறைய நம்ம மற்ற கோர்சஸ் பற்றிலாம் பேசணும்னு ஆசைப்பட்டோம், பட் முழுக்க பிகாம் பற்றியே பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது பிகாமில் தானே? பிகாம் அண்ட் இதோட ரெண்டுமே இன்டெகிரேட் பண்ண சிஏ அண்ட் பிகாம் தானா? இல்லை, ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு அப்ஜெக்டிவ் தான் இருந்தது. என்னன்னா டிகிரியோட சேர்த்து ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கெயின் பண்ணிட்டு தான் வெளியில் போகணும் அப்படின்றது. அதனுடைய முயற்சியில் முதல் கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 20 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜுடைய ஒரு விரிவாக்கம் தான் ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ். ஸோ இப்போ ஏற்கனவே என்எம்சி காலேஜில் பார்த்தீங்கன்னா சிஏ அண்ட் சிஎம்ஏக்காக ஃபுல் டைம் கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டு இருக்கிறதுனாலையும் இங்கே இருக்கிற லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே சிஏ குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே இந்த சிஏக்கான கோச்சிங் கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா பிகாம் சிலபஸை மட்டும் ஃபஸ்ட்டு கவர் பண்ணலாம்னு டிசைட் பண்ணோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா பிகாமே வந்து ஒரு 5 classes இருக்குது. ஸோ பிகாம் ஜென்ரல், பிகாம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், பிகாம் ஃபைனான்ஸு, பிகாம் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிகாம் சிலபஸில் மட்டுமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 5 டிவிஷனை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதர் டிகிரிஸ் வந்து இங்கே கிடையாது இப்போதைக்கு. ஸோ இந்த 5 டிகிரியும் படிக்கிறவங்க கூடவே இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனும் படிக்கணுன்றதை மட்டும் நாங்கள் என்ஷூர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே கரெக்டான எது படிக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்கும். படித்து முடிச்சுன்னா வேலை கிடைக்குமா, இல்லை அந்த வேலை கிடைச்சாலும் நான் எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்குமான்ற நிறைய கேள்விகள் இருந்துச்சு. பட் நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு, நீங்கள் இந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா லைஃப் லாங் பயங்கர செட்டில்டாக ஹாப்பியாக இருக்கலான்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே கலங்கலமாக ஓகே எனக்கு முன்னாடி இருக்க அண்ணன் படித்தார், மாமா படித்தாங்க, பிகாம் படித்தாங்க, அடுத்தது எம்பிஏ படித்தாங்கன்னா அதே இது ஃபாலோ பண்ணாமல் இது ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியுமே மாறிட்டு இருக்குன்றது அவங்க புரிஞ்சுக்கணும். ட்ரெண்ட் என்னன்றதை பார்க்குறத விட எனக்கு என்ன சார்ந்தவங்க படித்தாங்க அதே கோர்ஸை நான் படிக்க போகிறேன், இல்லை அவங்க படித்ததுனால அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது எனக்கும் அதே மாதிரி கிடைக்கும்ன்றதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன ட்ரெண்டாக இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு வந்து சேஞ்சஸ் நிறைய இருக்குது. பட் இப்போ சாரி இப்போ இருக்க காலகட்டத்தில் சொல்கிறாங்கல்ல நிறைய ஏஐயோட ஈடுபாடால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கம்மியாகுது அதெல்லாம். ஸோ இப்போ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆடிட்டிங் இதுக்குள்ளேயும் இது பாதிப்பு ஏற்படுமா ஏதாச்சும்? இல்லை, இப்போ இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா ஏஐ வந்தனால டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஜாப் போயிடுமா, சர்ஜரி எல்லாம் ஏஐ பண்ணிடுமா, டேப்லெட்ஸ் எல்லாம் ஏஐ சஜஸ்ட் பண்ணிடுமா? அந்த தவறான அப்ரோச் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு ஏஐ கிட்ட கேட்டு எனக்கான மெடிசின்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இஸ் இட் அ ரைட் சொல்யூஷன்? கிடையவே கிடையாது. அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் டொமைனில் அதுவும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸோட ப்ரொஃபைலை வந்து ஏஐ எந்த காலத்துலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஆடிட்டர் பார்த்து அனலைஸ் பண்ணி சைன் பண்ணணும். இதை வந்து ஏஐ பண்ண முடியுமா? இது வந்து கம்பல்சரி ரோல்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இவங்க சைன் பண்ணாதான் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து வேலிட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ என்னால் ஏஐ இதை அனலைஸ் பண்ணிடுச்சு சார், நான் பேங்க்கில் போய் சொல்ல முடியுமா, இல்லை என்னுடைய டேக்ஸ் அத்தாரிட்டி கிட்ட சொல்ல முடியுமானா முடியாது. ஸோ கட்டாயமாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான் இதை சைன் பண்ணணும். அண்ட் மோரோவர் இந்த ஏஐ என்விரான்மெண்ட் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஏன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, இந்த டேட்டா என்ட்ரி கைண்ட் ஆஃப் ஒர்க்குக்கெல்லாம் டைமே ஸ்பெண்ட் பண்ணாமல்
அதனால தான் நான் இப்போ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுமே ரெண்டாக பிரித்தேன். ட்ரெடிஷ்னல் அப்ரோச், மாடர்ன் அப்ரோச்னு சொன்னதுக்குமே காரணம், இந்த மாடர்ன் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டெஸ்க் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே ஏஐ இல்லை சாஃப்ட்வேர்ஸோட அசிஸ்டன்ஸில் அவங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகுது, டிசிஷன் மேக்கிங்க்கு தேவையான இன்புட்ஸை வந்து உடனே டேட்டா அனலைஸ் பண்ணி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவங்க கிளைண்ட்ஸ்க்கு சர்வீஸ் பண்ண முடியும். ஒரு ப்ரோஆக்டிவ் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணி அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸை வந்து அந்த ஆர்கனைசேஷனை ப்ராஃபிட்டபிளாக மாற்றுறதுக்கும், டேக்ஸில் இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து அவங்களை வெளியில் வரத்துக்கும், அதாவது டேக்ஸ்னாவே பிரச்சனை கிடையாது, அதில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க சிக்கல்லேருந்து அவங்க வெளியில் வரத்துக்குமே இந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணுற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ரைட் எக்ஸலன்ட் சார். ஸோ கிரேட் ஆன்சர்ஸ். ஒரு பெரிய ஒரு ரே ஆஃப் ஹோப் கிடைச்ச மாதிரி இருக்குது நீங்கள் பேசும்போது. ஸோ நிறைய குழப்பங்களில் இருக்கிற பிகாம் படிக்கணுமா, எம்பிஏ படிக்கணுமா, இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எடுக்கணுமான்ற கேள்வியோட இருக்க நிறைய பேருக்கு இந்த ஒரு நேர்காணல் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.